வணக்கம் மக்களே. நம்ம அண்ணன் விஜய் அவர்களுக்கு இந்த ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட். அது என்னென்னா, இந்த கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு ஒன்று அவசரமாக திறந்தாங்க. ஏன் திறந்தாங்க, எதுக்கு திறந்தாங்கன்னு இன்றைக்கி வரைக்கும் தெரியல. அதே மாதிரி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை ஏன் மூடினாங்க அப்படின்றதுக்கும் ஒரு சரியான காரணத்தை சொல்லவே இல்லை. நம்ம பெரும்பான்மை இல்லாமல் போனதுக்கு மெயினாக அந்த கடைசி நாள் அன்றைக்கி ஒரு 1,50,000 பேர் போக முடியல ஊருக்கு. அவங்க போய் கரெக்டாக ஓட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 10லேருந்து 15 சீட்ஸ் வந்திருக்கும். இந்த மார்ஜினலாக அந்த 1000 ஓட்டுலேருந்து ஒரு 10,000 ஓட்டுக்குள்ளார நம்ம தோற்ற ஏரியாக்கள்லாம் நம்ம ரிக்கவர் பண்ணியிருக்கலாம். ஸோ அது ஒரு முக்கியம் கிடையாது. ஸோ மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்கேருந்து அந்த கீழம்பாக்கம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிராசிங்கு இன்றைக்கி வரைக்கும் பிரிட்ஜு கிடையாது. அதாவது இந்த ரோட்லேருந்து அந்த ரோட்டு ஜிஎஸ்டியை கிராஸ் பண்ணுறதுக்கு மேலே பிரிட்ஜு கிடையாது. போட்டாங்க, அது கொலாப்ஸ் ஆகிடுச்சு. திரும்ப அதை சரி பண்ணலான்னு பார்த்தாங்க, வேலைக்கு ஆகல. ஸோ எலெக்ஷன் வந்தோன்னே அதை ஸ்டாப் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. அதேமாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று போட்டாங்க, அந்த ரயில்வே ஸ்டேஷனும் ப்ராப்பராக முடிக்கலை இன்னும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு பிளான்டு இல்லாத ஒரு பஸ் ஸ்டாண்டை அவசரமாக திறந்தாங்க. இதுக்கு நடுவில் அவங்க அப்பாருக்கு மட்டும் ஆர்ச், ஒன்றும் இல்லை 2 ஆர்ச். ஆமாம், அவங்க அப்பா வீட்டு காசு எடுத்து வச்சிட்டாங்க அதை. அதாவது பார்க்குறப்ப வயிற்றுச்சலாக இருக்குது. அதாவது மக்கள் கிராஸ் பண்ணுறதுக்கு பிரிட்ஜ் இல்லையா, ஆனால் அவங்க அப்பா இருக்குது ஆர்ச் வைக்கணுமா. சரி, கடவுள் இருக்கார் பார்த்துப்பார். அதாவது அந்த பஸ் ஸ்டாண்டை ஆய்வு பண்ணுங்கள். கீழம்பாக்கத்துக்கு நிறையா ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கு மக்களுக்கு கண்டிப்பாக இந்த ஏர்போர்ட்லலாம் உள்ளார டெர்மினல், ஒரு டெர்மினலுக்கு இன்னொன்று டெர்மினலுக்கும் போகிறதுக்கு ட்ரெயின்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெயினை கொண்டு வாங்க. அண்டர் கிரவுண்ட் ட்ரெயினோ இல்லை ஓவர் ட்ரெயினோ ஒன்று கொண்டு வாங்க. அது கொண்டு வரது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா மெட்ரோக்காரங்க நம்மக்கிட்ட இருக்காங்க, அது ஈஸியாக அதை செய்யலாம். அதே மாதிரி இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ஒரு வரமான ஒரு இடம். அதாவது எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரு அரௌண்டு 70 ஏக்கர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த ஏரியாவில். இஃப் ஐ எம் ராங், என்னை கரெக்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு சென்னையில் ஒரு மெயினான ஒரு ஏரியாவில் இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சட்டசபையாக கூட கட்டலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மெயினான இடம், அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும். அங்கே எனக்கு தெரிஞ்சு அங்கேயே பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சுனாலே நல்லா தான் இருக்கும். ஆனால் ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல. இப்போயும் நான்லாம் ஊருக்கு போனோம் அப்படின்னா அவாய்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா என்னையால் கீழம்பாக்கம் போக முடியல. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா நான் பஸ்ஸில் போக வேண்டியவன் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் வேறு ஏதாவது காரில் போகணுமோ இல்லை ட்ரெயினில் போகணுமோன்னு வேறு ஆப்ஷன்ஸில் போகிறோம். ஸோ இது மக்கள் உண்மையிலே கஷ்டப்படுற ஒரு விஷயம். ஸோ இதை கொஞ்சம் அக்கறையாக எடுத்து அது என்னென்னு அதை பாருங்கள். ஸோ நல்லதை பேசுவோம், அரசியலை பற்றி பேசுவோம், நல்லதையே பேசுவோம். தேங்க்யூ.